ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேப், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 63 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு நாள் ஹையராக க்ளோஸ் ஆகுது, மறுபடியும் விழுது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து கரெக்ஷனை நோக்கி போகுதா இல்லை மறுபடியும் ரேலி ஆகுமாங்கிறது மண்டேலேருந்து தான் தெரியும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஒரு 204 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஏறக்குறைய 5% வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க முறையாக 440 சிசி செக்மெண்ட்டில் வந்து பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 440 சிசி பைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா. அதோட நேம் வந்து மேவரிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 23 ஜனவரி அப்போ வந்து இது லான்ச் ஆகுது. ஸோ இந்த நியூஸ்னால் ஹீரோ மோட்டோகார்ப் வந்து நல்லா ரேலி ஆகிருக்குது. ஏன்னா ஹீரோ மோட்டோகார்ப்பை பொறுத்தளவில் இது ஒரு பிக்கெஸ்ட் மைல் ஸ்டோன். அப்புறம் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 245 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இவங்க வந்து ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4000 கோடிக்கு ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10,000ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரிலையன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 69 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து ரிலையன்ஸ் வந்து குஜராத்தில் கார்பன் ஃபைபர் ஃபெசிலிட்டி ஒன்று செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் ரிலையன்ஸ் வந்து நல்லா ரேலி ஆச்சுது. ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 18 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 23 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் இது வந்து 52 வீக் ஹைக்கிட்ட இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 94 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்க யூஎஸில் ஒரு 8000 ஜென்ரிக் மெடிசின் பாட்டில்ஸ் வந்து ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் சில பேக்கேஜிங் எரர்ஸ் இருந்ததுனால இந்த 8000 பாட்டிலையும் வந்து அவங்க மறுபடியும் ரீகால் பண்ணியிருக்கிறாங்க, திரும்ப வாங்குகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஏற்கனவே 52 வீக் ஹையில் இருந்துச்சு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு 2 நாள் விழுந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்ததும் மறுபடியும் நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸாக மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்ஃபோசிஸை பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அது அந்தளவுக்கு விசேஷமாக வரல. ஒரு 7.3% வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6106 கோடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய புதுசாக எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக ஹையர் பண்ணவே இல்லை. அவங்களோட எம்ப்ளாயிஸ் கவுண்டும் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 3வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. 865 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி. டிஏஎஸ் வந்து ஒரு 1607 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவை அவங்க பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் இந்தியா விக்ஸை பார்த்தோம்னா ஸ்டில் இது வந்து யுஎஸ் விக்ஸை விட அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா டவ் வந்து 15 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. S&P 500 வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஏற்கனவே ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்திங்கன்னா நினச்சதை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக வந்து மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் தான்
அந்த மாதிரி வேர்ல்ட்ஸு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ப்ளேஸை பிடிச்சிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து நம்ம வீடியோவில் கூட முன்னாடி சொல்லியிருப்போம், ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நிறைய புரோக்கர்ஸ் வந்து ஆப்பிளோட ஸ்டாக்ஸை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஆப்பிள் விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே வந்து நிறைய புரோக்கர்ஸ் சொன்னாங்க ஆப்பிள் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் அப்படிங்கிற நிலைமையை வந்து இழந்துரும் கொஞ்ச நாளில். ஸோ அதுதான் இப்போது நடந்திருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 270 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. பினான்ஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. எத்திரியம் வந்து 33 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ பிட்காயினில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. ஸோ ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்காக வந்து அவங்களோட எஸ்இசியோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஹேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்ரூவல் கிடைக்காதா, அப்ரூவல் கொடுத்துட்டதா. அதுக்கப்புறம் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் ரொம்ப வலட்டையெல்லாம் இருந்து பிட்காயின் வந்து மறுபடியும் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் போச்சுது. இப்போ உண்மையாகவே வந்து யூஎஸோட எஸ்இசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து பிட்காயினுக்கு வந்து இடிஎஃப் அப்ரூவல் கொடுக்க போகிறதா. ஸோ அதுக்கான மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா அந்த ஃபேக் நியூஸ் வர்றப்பவே அந்த நியூஸ் வந்து ஃபேக்ட்ரின்னு ஆகிடுச்சு. அன்றைக்கே ஒரு 3500 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆச்சுது. இப்போ வந்து அப்ரூவல் வந்ததுனால இதுக்கப்புறம் அது ரேலி ஆகிறதுக்கு எந்த நியூஸும் இல்லை. அதனால் சரிஞ்சிட்ருக்குது, ப்ராஃபிட் புக்கிங்கில் போய்ட்டுருக்குது. பட் பிட்காயின் சரிஞ்சாலும் எத்திரியம் வந்து ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. 33 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இப்போ என்ன ஸ்பெகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் வந்து எத்திரியத்துக்கு இடிஎஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் எத்திரியம் வந்து நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. பிரண்ட்டு பார்த்திங்கன்னா 1.23 வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மிடில் ஈஸ்ட்டில் இருந்த அந்த டென்ஷன் வந்து ஹீட்டப் ஆகிருக்குது. ஸோ அதனால் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் கரன்சியை பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. யூரோவும் பிரிட்டனோட பவுண்டு மட்டும் 0.2 வந்து ஃபால் ஆகிருந்துச்சு. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. இடையில ஃபியூ டேஸாக வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிருக்குது. 2033 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.